இந்திய அமைதிப்படையை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். இந்திய அமைதிப்படையை முதலில் குளவையிட்டு வரவேற்று மகிழ்ந்தவர்கள் ஈழத்தமிழ் பெண்கள். எங்களுக்காக இந்திய மண்ணிலிருந்து 1,00,000 பேர் வந்திருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள். எங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று நம்பினார்கள். ஆரவாரம் செய்து வரவேற்றார்கள். ஆனால் சில நாட்களில் அல்லது சில மாதங்களில் அவர்கள் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டார்கள். அவர்களின் நடவடிக்கைகள் தமிழ் மக்களுக்கு எதிராக அமைந்தன. அண்ணன் பிரபாகரன் அவர்களை குறிவைத்து காய்களை நகர்த்தியது மக்களுக்கு தெரிந்தது. இந்திய அமைதிப்படையை முதலாக எதிர்த்து களப்பலியான போராளி அக்டோபர் 10 அந்த நாள் மாலதி என்கிற பெண்மணி, அவர்தான் முதல் களப்பலி. இந்திய அமைதிப்படைக்கு எதிரான யுத்தம். இதில் இன்னொன்றையும் நாம் அரசியல் ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். IPKF அங்கே களத்தில் இருந்தபோது ஆட்சியில் அந்த மண்ணை ஆண்டவர், ஆட்சியில் இருந்தவர் பிரேமதாசா. அப்போது பிரேமதாசாவுக்கும் இந்திய அமைதிப்படையை வெளியேற்ற வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தது. புலிகளும் இந்திய அமைதிப்படையை விரட்ட வேண்டும் என்று போராடினார்கள். தோழர்களே, புலிகளுக்கும் சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கும் இடையிலே, அந்த பேரினவாதிகளுக்கும் இடையிலே மிகப்பெரிய பகை, நெடும் பகை. ஆனாலும் அப்போது IPKF-ஐ விரட்டுவதற்கு பிரேமதாசாவும் அண்ணன் பிரபாகரனும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்தார்கள். சேர்ந்து களமாடினார்கள். இந்த அரசியல் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அரசியல், புரிந்து கொள்ள வேண்டிய அரசு. பிரபாகரன் அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற வேட்கை கொண்டவர் பிரேமதாசா. பிரேமதாசாவை வீழ்த்தி தமிழ் ஈழத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று போராடுகிறவர் அண்ணன் பிரபாகரன். ஆனாலும் இந்திய அமைதிப்படை, இந்திய பேரரசு இலங்கை அரசியலுக்குள் தலையீடு செய்து இத்தகைய நெருக்கடியை தருவது உடன்பாடானது அல்ல என்கிற போது அவர்கள் இருவருமே அந்த புள்ளியிலே ஒருங்கிணைந்த ஒரு அரசியலும் அங்கே அரங்கேறியது, நடந்தேறியது. அப்படி இந்திய அமைதிப்படை திரும்ப பெறப்பட்ட வரலாறு நிகழ்ந்தது. அப்போது நாங்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள். அமைதிப்படையை அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடியவர்களுள் நானும் ஒருவன். இந்திய அரசே, இந்திய அரசே, ஈழ மண்ணுக்கு அமைதிப்படையை அனுப்பி வை என்று குரல் எழுப்பியிருக்கிறோம், முழக்கங்கள் எழுப்பியிருக்கிறோம். இப்போதெல்லாம் நாங்கள் எழுப்பிய முழக்கத்திற்கு தீர்வு கிடைத்து விட்டது என்று எண்ணி பெருமைப்பட்டோம் இந்திய அமைதிப்படை அங்கே சென்ற போது. ஆனால் இந்திய பேரரசு எதற்காக அங்கே போனதென்றால் அந்த பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் பொது வாழ்க்கையில் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடுகிற களத்தில் இத்தகைய வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. தேசிய இன விடுதலை உலகத்தின் பல நாடுகளில் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் இந்தியாவிலே தனிநாடு கேட்டு பஞ்சாபில் காலிஸ்தான் என்ற ஒரு இயக்கம் உருவானது. தமிழ்நாட்டிலும் தமிழ்நாடு கேட்டு சில இயக்கங்கள் உருவாயின. வடகிழக்கு மாகாணங்கள் பல நாடுகள் தனிநாடு கோரிக்கை வைத்து இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கின்றன. தனிநாடு கோரிக்கை என்பது உலகத்தில் அவ்வப்போது மக்கள் இயக்கமாக பரிணமித்திருக்கிற வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில்தான் இலங்கை தீவில் 2 தேசிய இனங்கள் உள்ளன. சிங்கள மொழியை பேசுகிற சிங்கள தேசிய இனம், தமிழ் மொழியை பேசுகிற தமிழ் தேசிய இனம். ஆனால் அங்கே அது சிங்களவர்களுக்கான தேசமாக அரசமைப்பு சட்டத்தின் ஊடாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை தேசத்திற்கென்று உள்ள அரசமைப்பு சட்டம் அது சிங்கள ராஷ்டிரம் என்று அறுதியிட்டு கூறுகிறது. சிங்களமே ஆட்சி மொழி என்ற நிலை இருந்தது. தமிழர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டார்கள். சிங்களம் படித்தால்தான் கல்வி பெற முடியும், வேலை வாய்ப்பை பெற முடியும் என்கிற நிலை உருவானது. ஒட்டுமொத்த இலங்கை தீவையே சிங்கள தீவாக மாற்றுவது என்பதுதான் சிங்கள ஆட்சியாளர்களின் நோக்கம். இன்றைக்கு இந்தியாவிலே பாரதிய ஜனதாவும் RSSம் ஒட்டுமொத்த இந்தியாவை இந்துக்களின் தேசமாக மாற்ற வேண்டும் என்று போராடுவதைப் போல அவர்கள் சிங்கள மொழி பேசும் பௌத்தர்களின் தேசமாக, சிங்கள பௌத்த தேசமாக அதிகாரபூர்வமாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினார்கள். அதை எதிர்த்து வெகுண்டெழுந்து ஈழத்தந்தை என்று அழைக்கப்படுகிற செல்வா என்கிற செல்வநாயகம் அவர்களின் தலைமையில் அமைதி வழி போராட்டம் தொடங்கி 25 ஆண்டுகள் நடந்தன. எங்கள் மொழிக்கு பாதுகாப்பு வேண்டும், எங்கள் இனத்திற்கு பாதுகாப்பு வேண்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு வேண்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும், எங்களுக்கான வடக்கு கிழக்கு மாகாணங்களை எங்களுக்கான தாயகமாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் அறவழி போராட்டங்களின் மூலமாக முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் செவிடன் காதியில் ஊதிய சங்கு என்று சொல்வார்கள் ஒரு முதுமொழி. அப்படித்தான் சிங்கள ஆட்சியாளர்களின் காதில் அது ஏறவில்லை. அந்த சூழலில் தான் 13 வயதாக இருந்த பிரபாகரன் அவர்கள் ஆயுதம் ஏந்தும் போராளியாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அப்போது இருந்த படைக்குழுவில் தன்னை இணைத்துக் கொண்டார். நான் இங்கே ஆவடியில் வந்து இறங்கியவுடன்
ஒரு நினைவிடத்திற்கு மாலை வைக்க வேண்டும் என்று தோழர்கள் வந்து என்னை வண்டியில் இருந்து இறக்கினார்கள். என்ன தூண், நினைவு தூண், என்ன தூண் என்று கேட்டேன். குட்டிமணி, தங்கதுரை, ஜெகன் ஆகியோருக்கான நினைவிடம் இது என்று சொன்னார். விடுதலை புலிகள் இயக்கம் உருவாவதற்கு முன்பே ஈழ விடுதலைக்காக போராடி கைது செய்யப்பட்டு வெளிக்கடை என்கிற இடத்தில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போராளிகள் ஒரு கலவரத்தின் போது சிறையிலேயே கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். சிறைக்குள் ஒரு கலவரம் வெடித்தது. தமிழ் போராளிகளுக்கு எதிரான வன்முறை வெடித்தது. அப்போது குட்டிமணி என்கிற போராளி, தங்கதுரை, ஜெகன், பலர் அப்படி கொடூரமாக அடித்தே கொல்லப்பட்டார்கள். வழக்காடு மன்றத்திலே உன் வேட்கை என்ன என்று கேட்டபோது குட்டிமணி, நான் உயிரோடு இருக்கும் போதே தமிழீழம் மலர்ந்து விட வேண்டும், அதுதான் என் வேட்கை. ஒருவேளை நான் இறந்து போனால் அதன் பிறகு மலரவிருக்கிற தமிழீழத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். எனவே எனது கண்களை நான் இறப்பதற்கு முன்னதாகவோ அல்லது இறந்த உடனேயோ என் கண்களை எடுத்து ஒரு பார்வை இல்லாத தமிழனுக்கு நீங்கள் பொருத்த வேண்டும். எதிர்காலத்தில் மலரும் தமிழ் ஈழத்தை அவன் வழியாக நான் என் கண்கள் மூலமாக காண வேண்டும் என்று விரும்புகிறேன் என நீதிமன்றத்திலே அவன் சொன்ன வாக்குமூலம் பதிவாகி இருந்தது. அதனால் அந்த வன்முறை வெறியாட்டத்தின் போது குட்டிமணியை கொடூரமாக தாக்கி அவன் கண்களை தோண்டி பூட்ஸ் கால்களால் அந்த கண்களை மிதித்து நசுக்கி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிங்கள வெறியாட்டம் தலைவிரித்தாடியது. அப்படி அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு முன்னதாகவே போராளி குழுக்கள் அங்கே உருவாகிவிட்டன. அந்த போராளி குழுவில் மிக மிக இளைய பொறுப்பாளராக, ஒரு போராளியாக தன்னை இணைத்துக் கொண்ட பிரபாகரன் எல்லோராலும் தம்பி என்று அழைக்கப்பட்டார். அதனால்தான் அவருக்கு தம்பி பிரபாகரன் என்பதே பெயராக நிலைத்து விட்டது என்று நாம் வரலாற்றில் அறிய வருகிறோம். தோழர்களே, அதன் பிறகு போராளி குழுக்கள் ஒன்று பலவாயின. இந்த நிலையில்தான் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும், உங்கள் கவனத்தை குவிக்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். தோழர்களே, அந்த போராளி குழுக்களில் 5 குழுக்களை தேர்வு செய்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து மலையடிவாரங்களில் தங்க வைத்து மாதக்கணக்கிலே பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு கை நிறைய ஆயுதங்களை கொடுத்து அனுப்பியது யார் என்றால் இந்திய அரசு. இந்திய அரசு என்பதை விட காங்கிரஸ் அரசு, காங்கிரஸ் என்பதை விட இந்திரா காந்தி அம்மையார் சிறு சிறு ஆயுதங்களை கொண்டு சிங்கள பௌத்த பேரினவாதிகளை எதிர்த்து பலமாடிக்கொண்டிருந்த போராளி குழுக்களை அடையாளம் கண்டு 5 இயக்கங்களை தேர்வு செய்து அந்த இயக்கங்களின் தளபதிகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து தனித்தனி இடங்களில் வைத்து மாதக்கணக்கில் இந்திய படையினரை கொண்டு பயிற்சி தந்தார். துப்பாக்கி சுடுவதற்கான பயிற்சி, கிரானைட் செய்வதற்கான பயிற்சி, நவீன ஆயுதங்களை கையாளுவதற்கான பயிற்சி, ஒரு படையை வழிநடத்துவதற்கான தலைமை பண்பு பயிற்சி, இப்படியெல்லாம் அந்த போராளி குழுக்களுக்கு பயிற்சி அளித்தது இந்திய அரசு. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமையிலான அரசு, இந்திரா காந்தி தலைமையிலான அரசு. அதன் பிறகு அவர்கள் அந்த களத்திற்கு சென்றார்கள். அவர்கள் தனித்தனியே இயங்கினார்கள். இந்திய அரசின் உளவுத்துறை RAW தனது கைவரிசையை காட்டத் தொடங்கியது. போராளி குழுக்களுக்கு இடையிலே முரண்பாடுகளை உருவாக்கி, மோதலை உருவாக்கி, ஒவ்வொரு இயக்கமும் தங்களுக்குள் மோதிக்கொள்ளுகிற நிலையை அது ஏற்படுத்தியது. ஏனென்றால் அவர்கள் விரும்புகிற வரையில் வளர்த்தார்கள், வளரவிட்டார்கள். ஏன் அவர்கள் விரும்பினார்கள், வளர்த்தார்கள் என்றால், அன்றைக்கு அதிபராக இருந்த ஜெயவர்த்தனே அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார். அப்போது உலகம் இருதுருவ அரசியலை கொண்டிருந்தது. அமெரிக்க ஆதரவு என்பது ஒரு துருவம், ரஷ்ய ஆதரவு என்பது இன்னொரு துருவம். உலகத்தில் 2 ஏகாதிபத்திய நாடுகள் இருந்தன. ஒன்று அமெரிக்க முதலாளித்துவம், இன்னொன்று ரஷ்யா, சோவியத் ரஷ்யா. அது கம்யூனிசம் கோட்பாடாக கொண்ட ஒரு தேசம். ஆனாலும் அது ஒரு துருவத்தின் அடையாளமாக இருந்தது. இந்திரா காந்தி அம்மையார் இந்தியாவின் பிரதமராக இருந்த போது இந்த இருதுருவ அரசியலில் ரஷ்ய சார்பு நிலையை எடுத்த போது ஜெயவர்த்தனே அமெரிக்க சார்பு நிலையை எடுத்தார். அதனால் ஜெயவர்த்தனே இந்திய அரசுக்கு பல நெருக்கடிகளை தந்தார். இலங்கைக்குள் தலையீடு செய்ய முடியாத அளவுக்கான நெருக்கடி, இந்து பெருங்கடலில் பிரவேசிக்க முடியாத ஒரு நெருக்கடி, தொழில் வர்த்தக உறவுகளில் ஒரு நெருக்கடி, வெளிவிவகார அரசியலில் ஒரு நெருக்கடி, அமெரிக்க படைத்தளத்தை டிகாகார்சியோ என்கிற இடத்தில் அமைப்பதற்கான சூழல் உருவானது. ஜெயவர்த்தனை அதற்கு அனுமதி தரும் சூழல் இருந்தது. அந்த இடத்திலே அமெரிக்க படைத்தளம் அமைத்தால் இந்தியாவின் எதிர்காலம் கேள்விக்குள்ளாகிவிடும் என்கிற அச்சம் இந்திரா காந்தி அம்மையாருக்கு இருந்தது. இவ்வாறான சூழலில் தான் இந்திய அரசு ஈழத் தமிழர்களின் அரசியலில் தலையீடு செய்து உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி
பயிற்சி கொடுத்து ஆயுதம் கொடுத்து ஊக்கப்படுத்தி ஜெயவர்த்தனேவுக்கு எதிராக நிறுத்தி அரசியல் விளையாட்டை சித்து விளையாட்டை செய்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் அரசியல் நிலை மாறுபடுகிறது. ரஷ்யா இல்லாமல் போகிறது உலகில். அதிலும் மோனோபொலி என்கிற ஒரு துருவ அரசியல். அமெரிக்கா மட்டும்தான் உலகத்தில் பேரரசு, பெரிய வல்லாதிக்கம் நிறைந்த ஏகாதிபத்தியம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்படுகிறார், ராஜீவ் காந்தி பிரதமராகிறார். ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கிற போது இந்த பிரச்சனை உச்சக்கட்டத்தை அடைகிறது. அனைத்து போராளி குழுக்களையும் அழைத்து பேசுகிறார்கள். பிரபாகரன் அவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் இந்திய அரசின் வழிகாட்டுதலுக்கு உடன்பட இசைவு தருகிறார்கள். ஆயுதங்களை கீழே போட ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அண்ணன் பிரபாகரன் அவர்கள் மட்டும் அதற்கு உடன்படவில்லை. இதுதான் பிரச்சனை. இந்திய அரசு பயிற்சி கொடுத்த போராளி குழுக்களில் விடுதலை புலிகள் இயக்கம் மட்டும் அதன் தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் மட்டும் இந்திய அரசின் நெருக்கடிக்கு பணிய மறுக்கிறார். தனி விமானம் அனுப்பி திம்புக்கு வரவழைத்து அங்கே நெருக்கடி தந்தார்கள். டெல்லிக்கு வரவழைத்து அங்கே விடுதியில் பல நாட்கள் தங்க வைத்து நெருக்கடி தந்தார்கள். அதற்கு பணியவில்லை, இசையவில்லை. என் மக்களோடு பேசிவிட்டு நான் முடிவு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வந்தவர் சுதுமலை என்கிற இடத்தில் மாபெரும் மக்கள் திரளை கூட்டி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அந்த கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், இந்திய அரசுக்கு எதிராக நாங்கள் ஆயுதம் ஏந்தவில்லை. எங்கள் போராட்டம் எங்கள் மண்ணுக்கான விடுதலை போராட்டம், இனத்திற்கான விடுதலை போராட்டம். நாங்கள் ஏந்தி இருக்கிற ஆயுதம் சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு எதிரானது. ஒருபோதும் எங்கள் ஆயுதம் இந்திய அரசுக்கு எதிராக இருக்காது. ஆகவே நாங்கள் ஆயுதத்தை கீழே போட முடியாது என்று சொன்னவர் அண்ணன் பிரபாகரன். இதற்கு பிறகுதான் இந்திய அமைதிப்படை அங்கே போனது. ஆக அங்கு அமைதியை உருவாக்குவது அவர்களின் நோக்கமில்லை. தங்களின் நெருக்கடிக்கு பணியாத பிரபாகரன் அவர்களை பிடிக்க வேண்டும் அல்லது ஒழிக்க வேண்டும், அழித்தொழிக்க வேண்டும். இதுதான் இந்திய அரசின் நிலைப்பாடாக இருந்தது. அப்போது சொன்ன வார்த்தை தான், ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ், 2000 பசங்க இருக்கிறீங்க, ஊதிடுவோம், எங்களுக்கு அது பெரிய விஷயமே இல்லை. இது எத்தனாயிரம் பேர் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு குடும்பமும் புலி குடும்பமாகவே வாழ்ந்தது. அதுதான் புலிப்படையின் வெற்றி. ஒவ்வொரு குடும்பமும் புலிகள் இயக்கத்தை சார்ந்த குடும்பமாக அங்கே இருந்தது என்பதுதான் அவர்களின் வெற்றிக்கு, அந்த போராட்டத்தின் நீட்சிக்கு அடிப்படை காரணமாக இருந்தது. ஆனால் ஒரு கசப்பான உண்மையை நாம் சுய விமர்சனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், அவ்வளவு மக்கள் பேராதரவோடு விளங்கிய அந்த இயக்கம் உலக அளவில் பயங்கரவாத இயக்கமாகவே நிலைப்படுத்தப்பட்டு விட்டது. அது ஒரு மக்கள் இயக்கமாக, விடுதலை இயக்கமாக, தேசிய இன விடுதலைக்கான போராட்ட இயக்கமாக எந்த நாட்டாலும் அங்கீகரிக்க முடியவில்லை. யாரும் அதை அப்படி அடையாளப்படுத்த முன்வரவில்லை. அது பயங்கரவாத இயக்கம், டெரரிஸ்ட் மூவ்மெண்ட். அமெரிக்காவிலே இரட்டை கோபுரம் இடிக்கப்படுகிறது. அதன் பிறகு உலக அரசியல் முற்றாக மாற்றம் பெறுகிறது, வேறு பரிமாண நிலையை எடுக்கிறது.